ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த vlog தான். கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் வரைக்கும் போகிற வேலை இருந்தது. ஸோ அதுக்கு தான் காலையில் டிஃபன் சாப்பிட்டு ரெடியாகி கிளம்பியிருந்தோம். சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சென்ட்ரல் வரைக்கும் போயிருந்தோம். சென்ட்ரலில் தான் வந்து வால்டெக்ஸ் ரோட்டில் வந்து எசன்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதில் வந்து வீனஸ் எசன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஷாப்ஸ் தான் வந்து ரிவ்யூஸ் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். போகும்போதே வந்து ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபு, குட்டி பையன் எல்லாருமே கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். எல்லாருமே ஒன்றா தான் போனோம். சாட்டர்டே சண்டேன்றதுனால எங்கேயாவது பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரலாம், கடைக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தோம். இந்த கடையில் வந்து பேக்கிங்க்கு தேவையான ஏ டு Z எல்லா திங்ஸுமே இருந்தது. நான் வந்து போகும்போதே வந்து என்னென்ன தேவை, என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா போயிட்டு வந்து நம்ம தேவையான திங்ஸ் இல்லாமல் தேவையில்லாத திங்ஸ் நிறைய எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மறந்துடும், வர நிறைய திங்ஸ் இருக்கும்போது சில திங்ஸ் வந்து மறக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு எல்லா திங்ஸுமே கிடச்சிருச்சு. வேறு கடைக்கு போக வேண்டிய சான்ஸே எனக்கு கிடைக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே கிடச்சிது. மேற்கொண்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு பார்க்குறதுக்குமே ஒரு சான்ஸாக இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு வாங்கிட்டு பில்லும் போட போயாச்சு. ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. சாட்டர்டே சண்டேன்றதுனால ரஷ்ஷாக இருந்ததா இல்லை எப்போவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியலை. பில் போடும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அந்த டைமில் தான் போயிட்டு நான் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குட்டி பையன் வந்து இந்த கார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். ஜம்ப் பண்ணி அது ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு அங்கேருந்து மதியம் லஞ்ச் சாப்பிட கிளம்பியாச்சு. எல்லாருமே வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வந்து கடை தேடிகிட்டே இருந்தோம். சரி, ஆந்திரா மெஸ் போனால் வந்து போத் வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். சரி, அங்கேயே போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் வந்து சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், தயிர், காரக்குழம்பு இதெல்லாமே இருந்தது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. காலையில் கிளம்பும்போதே பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். ஆனால் நிறைய முறை பீச்சுக்கு போயிருக்கோம். சரி, போகாத இடத்துக்கு எங்கேயாவது புதுசாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசும்போது தான் வந்து நுங்கம்பாக்கத்தில் செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்டில் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அங்கே தான் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து செம்மொழி பூங்கா வந்து சாட்டர்டே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்து கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு போயாச்சு. உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு, குட்டீஸ்க்குன்னு சொல்லி தனித்தனியாக இருந்தது. அதுவுமே ஸ்கேனர் மூலயமா தான் பண்ணுற மாதிரி இருந்தது. வெளியே ஒரு ஸ்கேனர் வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் வந்து எத்தனை அடல்ட்ஸ் எத்தனை கிட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிற மாதிரி இருந்தது. உள்ளே போனதுக்கப்புறம் பார்க் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது, நிறைய இடம் இருந்தது. இது வந்து மூங்கிலில் வந்து குடில் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பசங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. பசங்க 2 பேருமே வந்து மேலே போயிட்டு அழகாக நின்று பாயெலாம் காமிச்சிட்டு விளையாடிட்டு வந்தாங்க கீழே. பசங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருந்தது. பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கும்போது அடிக்கடி அங்கேருந்து மியூசிக் வந்துகிட்டே இருந்தது. எங்கேருந்து மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே யோசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். கல் மாதிரி அங்கங்கே வச்சுருந்தாங்க ஸ்பீக்கர்ஸு. ஃபஸ்ட்டு கல் நினச்சி தான் போய் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அது ஸ்பீக்கரு. அங்கேருந்து மைல்டாக வந்து மியூசிக் போயிட்டு இருந்தது. கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகிறதுக்கு வந்து ஒரு பாத் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஸ்னோ மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. நல்லா சில்லுன்னு வந்து புகை வர மாதிரியும் லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரியும் வந்து 2 சைடும் வச்சுருந்தாங்க. எல்லா பார்க்லையும் இருக்கிற மாதிரி பசங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லி ப்ளே ஏரியாவுமே இங்கே இருந்தது. ஆனால் வந்து பார்க்குக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி வந்து கிடையாது. சிலதெல்லாமே பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ஃப்ரீயாக விளையாடுறதுக்கும் நிறைய திங்ஸ் இருந்தது. அதே மாதிரி பே பண்ணி விளையாடுறதுக்குமே இருந்தது. பெரியவங்களுக்கும் இருக்குது, சின்னவங்களுக்கும் இருக்குது. நம்ம இஷ்டம் தான். எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் விளையாடுற மாதிரி இருந்தது. பசங்களுக்கு ட்ரெயின் ஆகட்டும், அப்புறம் வந்து குட்டியாக வந்து ஜெயிண்ட் வீல் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய பசங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருந்தது. ஆனால் வந்து அதெல்லாமே பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்தது.
பசங்கள கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறதுக்கும், நல்லா வந்து ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த பார்க் வந்து உண்மையாகவே நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நல்லாவே இருந்தது. ஸ்பேஸும் நிறைய இருந்தது. பசங்களும் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பையனை தான் வந்து சுத்தமாக பிடிக்கவே முடியல. நாங்கள் எந்த சைட் போகிறோமோ அவன் ஆப்போசிட் சைட்லேயே ஓடிட்டுருந்தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால பசங்க இந்த மாதிரி வெளியே வந்தாலே நல்லா வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அவனை பிடிக்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாமே வந்து ஜாலியாக விளையாடிட்டு வெளியில் கிளம்பும்போது ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டான். அவன் வெளியே கிளம்புனதுமே உள்ளே விளையாடுற வரைக்கும் அவ்வளோ ஆக்டிவாக விளையாடிட்டு இருந்தான். முடிச்சுட்டு வெளியே கிளம்பும்போது வந்து நல்லாவே டயர்டாயிட்டாங்க பசங்க. நாங்களுமே நடந்து வந்து எங்களுக்குமே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு 4 o'clock எல்லாமே உள்ளே போயிட்டோம். ஸோ எங்களுக்கு விளையாடிட்டு வெளியே வரதுக்கு வந்து ஒரு 6:30 போல் ஆகிடுச்சு. டைமிங்கும் கரெக்டாக இருந்தது. ரொம்ப லேட்டாக போயிருந்தோம் அப்படின்னா அவ்வளோ வந்து பசங்க வந்து விளையாடிருக்க முடியாது. கடைசியாக வந்து இங்கே எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். என்னென்ன ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல விளையும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே வந்து ஸ்ட்ரீட் சைடில் வந்து வுட் ஃபயர் பீஸா பார்த்தோம். நாங்கள் இது வந்து ட்ரை பண்ணதே இல்லை. எப்போவுமே பீஸா வந்து டாமினோஸில் தான் சாப்பிடுவோம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒன்று கடைக்கு போய் சாப்பிடுவோம், இல்லை வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். வுட் ஃபயர் பீஸா வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. இங்கே பார்க்கவும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் பீஸா தான் வாங்கியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் கார்ன்லாம் போட்டிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. டாமினோஸ் பீஸா விட எனக்கு என்னவோ இந்த பீஸா ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு நைட் டின்னரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கலை. காலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்ருந்தேன். பேக்கிங்காக என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ 1 by 1 வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரே வாங்கியிருந்தேன். ஒரு பெரிய ட்ரேவும் அப்புறம் ஒரு 3 செட்டாக இருக்கிற வந்து சின்ன ட்ரேவும். சின்னது அதை விட பெருசு அந்த மாதிரி வந்து மொத்தம் 4 ட்ரே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ப்ரௌனியும் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு சாக்லேட் தான் வாங்கினேன். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம், ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே ஒன்று தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிவிசி பாக்ஸும் வந்து சிங்கிள் பீஸ் வந்து ப்ரௌனிஸ் வைக்கிற மாதிரி வந்து ஒரு 10 பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். கொக்கோ பவுடர் வந்து ஹர்ஷீஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சாக்லேட் செய்கிறதுக்காக சாக்லேட் மோல்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும், ஒன்று வந்து பார் சாக்லேட் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மோல்டும், அதுக்கப்புறம் ஹார்ட் போட்ட ஒரு மோல்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 மோல்டு வாங்கியிருந்தேன் சாக்லேட் செய்கிறதுக்கு. ஃப்ரெஷ் க்ரீமும் வாங்கியிருந்தேன். அது வந்து சின்ன பேக் வந்து 250 ml பேக் தான் வாங்கியிருந்தேன். மெஷரிங் கப்ஸும் ஸ்பூனும் வாங்கியிருந்தேன். இது வந்து மொத்தம் 10 செட் இருந்தது. 5 ஸ்பூனு 5 கப் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். மில்க் மெய்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். எக்லெஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டுருக்கிறதுனால முட்டை போட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்றதுனால எக்லெஸ் ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் மேடு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பரும் வாங்கியிருந்தேன். ஏன்னா கேக்லாம் பண்ணும்போது ஒட்டாமல் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஸ்கு, ஸ்பேச்சுலா, ஒரு ஆயில் ப்ரஷ், இது 3மே வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து வீட்டில் இருக்குது இது 3மே. ஆனால் வந்து அது எல்லாமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங்க்கு வந்து தனியாக இருக்கட்டும், ஆல்ரெடி யூஸ் பண்ணதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ரௌனிஸும் கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் மோல்ட்ஸ் வாங்கியிருந்தேன். கப் கேக் செய்கிறதுக்காக ஒரு 6 பீஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் 3 கலரில். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு சின்ன பாட்டில் மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா முட்டைலாம் யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி பாட்டில் வந்து வெனிலா எசன்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இதெல்லாமே குட்டி பாப்பா தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் பார்க்கவே இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தனே. அதுக்கப்புறம் ஒரு 2 நாசல் மட்டும் வாங்கியிருந்தேன். கேக் வந்து பைப்பிங் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஒயிட்டும் டார்க்கும் 2 சாக்கோ சிப்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் சாக்லேட் எல்லாமே ரேப் பண்ணுறதுக்காக வந்து சாக்லேட் ரேப்பரும் அது ட்விஸ்டரும் வந்து ஒரு பேக் மட்டும் வாங்கியிருந்தேன். 100 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பைப்பிங் பேக்கும் வந்து ஒரு பவுச் வந்து அப்படியே வாங்கிட்டேன்.
கேக் பேட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். மொத்தம் 3 பவுல் இருந்தது. அதுதான் செட்டாக இருந்தது. 1 வந்து பெரிய பவுல், 2 வந்து சின்ன பவுல் அந்த மாதிரி இருந்தது. நல்லாவே ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. சரி வந்து கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கடைசியாக வந்து இந்த ஹேண்ட் கேப் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா முடி நிறைய கொட்டும். சரி கேக்லலாம் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அதை வந்து சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியிருந்தேன். க்ளவுஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல, அது மட்டும் வாங்கணும். இவ்வளோ தான் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.